tense. Past tenseல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது simple past tense. Simple past tenseல வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ்னு இருக்குது. ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சென்டென்ஸ் பாருங்கள். பாசிட்டிவ் சென்டென்ஸில் வந்து நோ ஆக்சிலரி வேர்ப். ஆக்சிலரி வேர்பே வராது. எது ஆக்சிலரி வேர்பு நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா, ஆக்சிலரி வேர்பே வராது. ஆனால் வேர்ப் வந்து எப்படி இருக்கும், பாஸ்ட் ஃபார்மில் இருக்கும். ஏற்கனவே நான் லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு எழுத சொல்லி கொடுத்துருக்கேன். பாஸ்ட் டென்ஸில் எப்படி ப்ரெசன்ட் டென்ஸில் எப்படி இருக்கும், பாஸ்ட் டென்ஸில் எப்படி இருக்கும், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் எப்படி இருக்கும், அந்த வேர்டு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு. ஸோ வேர்ப் வந்து பாஸ்ட் ஃபார்மில் வரணும். பாஸ்ட் டென்ஸ்னால் என்னது, இறந்த காலம் இல்லையா. ஸோ பாஸ்ட் ஃபார்மில் வரணும், ஆக்சிலரி வேர்பு வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ ஸ்போக் இன் இங்கிலீஷ். ஹீன்றது சப்ஜெக்ட் உங்களுக்கு தெரியும், ஸ்போக்குன்றது தான் வேர்பு. இதோட ரூட் வேர்டு பார்த்திங்கன்னா என்னவாக இருக்கும், ஸ்பீக்காக இருக்கும் ப்ரெசன்ட் டென்ஸில். ஸோ இது பாஸ்ட் டென்ஸில் எழுதணுன்றதுனால ஸ்போக்குன்னு எழுதணும். ஹீ ஸ்போக் இன் இங்கிலீஷ் அப்படி சொல்லிட்டு எழுதணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெகட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ் சென்டென்ஸில் வந்து ஆக்சிலரி வேர்ப் வரும். என்ன வரும்னா டிட் நாட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஆனால் வேர்ப் வந்து ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கும். இங்கே வந்து நாட், இங்கேயே நெகட்டிவாக நம்ம சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ ப்ரெசன்ட் ஃபார்மில் தான் இருக்கும், பாசிட்டிவ் ஃபார்மில் மாறாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஷீ டிட் நாட் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஸ்பீக்குன்றது ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்டு உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி இது வந்து அவள் வந்து இங்கிலீஷ் பேச மாட்டா. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இல்லையா. ஸோ டிட் நாட் அப்படின்ற வார்த்தையை நம்ம வேர்புக்கு முன்னாடி போடணும். புரிஞ்சுதுங்களாம்மா? நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஐ, ஹீ, ஷீ, ஹிட் இதெல்லாம் வந்துச்சுன்னா வாஸ் வரும். ஏற்கனவே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் ஈஸ் வரும்னு படிச்சிருக்கோம் இல்லையா. இது பாஸ்ட் டென்ஸுன்றதுனால வாஸ் வரும். வி, தே, யூ இதெல்லாம் வந்துச்சுன்னா வேர் வரணும். இந்த வேர்டெல்லாம் வந்துச்சுன்னா அங்கே வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வந்து நம்ம ஆர் படிச்சிருப்போம். சரியா, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஹை, ஈ, ஷீ, இட் இதெல்லாம் என்னதுமா, சப்ஜெக்ட் இல்லையா. சப்ஜெக்ட் இப்படி இருக்கும்போது அங்கே என்ன வரணும், வாஸ் வரணும். ஆக்சிலரி வேர்ப் வந்து நம்மளுக்கு வாஸாக இருக்கும். வி, தே, யூலாம் வரும்போது வேர் வரணும். WERE வேர்னு போடணும். சரிங்களா. இதுக்கப்புறம் வேர்ப் இருக்கும் இல்லையா, சப்ஜெக்ட்க்கு அப்புறம் வேர்ப் வரும் இல்லையா, அந்த வேர்பு கூட ப்ளஸ் ஐஎன்ஜி சேர்க்கணும். ஏன்னா இது வந்து கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் இருந்தாலும் சரி, பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ், வாட் எவர், கண்டினியூஸ் டென்ஸ்னால் ஐஎன்ஜி வந்து சேர்க்கணும். இது எல்லாருக்குமே நல்லா ஞாபகம் இருக்கணும். இது வந்து ரூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா, வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ வாஸ் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். இதில் சப்ஜெக்ட் வந்து ஹீ, ஸ்பீக்குன்றது வேர்பு உங்களுக்கு தெரியும். ஹீன்னு வந்தால் என்ன சொல்லியிருக்கேன், ஹீ வந்துச்சுன்னா வாஸ் வரணும்னு சொல்லியிருக்கலாம். ஸோ நம்ம வாஸ்ன்ற ஒரு ஆக்சிலரி வேர்ப் போட்டிருக்கோம். வேர்ப் வந்து என்னது, ஸ்பீக். ஸ்பீக் கூட என்னது ஐஎன்ஜி சேர்த்துருக்கோம். புரியுதுங்களா. ஹீ வாஸ் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். நெக்ஸ்ட்டு பாருங்கள், தே வேர் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். ஸ்பீக்குன்றது வேர்பு தெரியும், தே சப்ஜெக்ட். தே வந்தால் என்ன சொல்லியிருக்கேன், வேர் வரணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ ப்ளூரல் ஃபார்மில் எழுதணும். அது பாஸ்ட் ப்ளூரலாக இருக்கும். அதுக்காக தான் வேருக்கு ப்ரெசன்ட் டென்ஸாக இருந்தால் நம்ம ஆர் போட்டிருப்போம். இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால வேர், WERE வேர்னு போட்டணும். ஸ்பீக்குன்றது வேர்பு தெரியும், வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து வரணும். தே வேர் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். புரிஞ்சுதாம்மா? நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பாருங்கள். பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் ஆடு மட்டும்தான் வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே நம்ம ப்ரெசண்ட் படிக்கும்போது ஹேஸ், ஹேவ் ரெண்டு படிச்சிருப்போம் இல்லையா. இங்கே பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து பாஸ்ட் டென்ஸில் வரும்போது ஹேடு மட்டும்தான் வரணும். எது வந்தாலும் சப்ஜெக்ட் எதுவாக இருந்தாலும், ஹையாக இருந்தாலும் சரி, ஈ, ஷீ, இட், வி, தே, யூ அது எதுவாக இருந்தாலுமே ஹேடு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வரணும். ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் சொல்லி கொடுத்தோம் இல்லையா. ஸோ வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹீ ஹேட் ஸ்போக்கன் இன் இங்கிலீஷ். ஹீன்றது சப்ஜெக்ட், ஸ்போக்கன் இதுதான் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். வேர்போட இங்கே ஸ்பீக்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்னது, ஸ்போக்கன். இந்த ஸ்போக்கனுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கணும், ஆட் வரணும். புரிஞ்சுதுங்களாம்மா. ஸ்போக்கனுக்கு முன்னாடி ஆட் வரணும். அதே மாதிரி பாருங்கள், தே ஆட் ஸ்போக்கன் இன் இங்கிலீஷ். ஸ்போக்கன் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டு, அதுக்கு முன்னாடி ஆட் வந்திருக்கணும். அது தேவாக இருந்தாலும் சரி, ஈயாக இருந்தாலும் சரி. ஒன் செகண்ட் ஞாபகப்படுத்தி பாருங்கள். ஐ, ஹீ, ஷீ, இட், வி, தே, யூ இதில் எது வந்தாலுமே கூட என்ன வரணும், முன்னாடி அதுக்கு அடுத்தது இப்போ ஆக்சிலரி வேர்ப் வந்து நம்மளுக்கு என்ன வரணும், ஆடு தான் வரணும். ஆடு கூட வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டு வரணும். லிசன்மா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்.
பாஸ்ட் பர்ஃபெக்டில் என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன், ஹேட் எழுதணும்னு இல்லையா. கண்டினியூஸ் வரும்போது ஐஎன்ஜி போடணும் வேர்பு கூடன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னு வரும்போது ஹேட் பீன் எழுதணும். சரிங்களா. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு வந்துச்சுன்னா ஹேட் பீன். வெறும் பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்ற சொன்னாங்கன்னா ஹேடு மட்டும் போட்டால் போதும். அது வந்து ஃபார் ஆல் எல்லாத்துக்குமே ஐ, ஹீ, ஷீ, இட், வி, தே, யூ எந்த சப்ஜெக்ட் வந்தாலுமே அந்த சப்ஜெக்ட்க்கு அப்புறம் வர வேண்டிய ஆக்சிலரி வேர்ப் வந்து ஹேட் பீன் வந்துட்டு வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து வரணும். சரிங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ ஹீ ஹேட் பீன் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். ஹீன்றது சப்ஜெக்ட் தெரியும், ஸ்பீக்குன்றது வேர்பு கூட ஐஎன்ஜி வந்துச்சு கண்டினியூஸ் டென்ஸுன்றதுனால ஹேட் பீன் என்ற ஆக்சிலரி வேர்பு நம்ம போட்டு இதை வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக எழுதலாம். நெக்ஸ்ட் வந்து தே ஹேட் பீன் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். தே வந்து சப்ஜெக்ட், ஹேட் பீன் வந்து ஆக்சிலரி வேர்பு, ஸ்பீக்கு ப்ளஸ் ஐஎன்ஜி. புரிஞ்சுதுங்களா. இப்போ இதில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் பாஸ்ட் டென்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் டென்ஸில் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன, பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் இந்த 4 டென்சஸும் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பாஸ்ட் டென்ஸ்னால் என்ன, அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும், எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம் இல்லையா. இப்போ உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் என்ன நோட்ஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள். பாஸ்ட் டென்ஸில் அஃபர்மேட்டிவ் சிங்குலர் ப்ளூரல் கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் இன்ட்ராகேட்டிவ் எப்படி சேஞ்ச் பண்ணுன்னு கொடுத்துருக்காங்க. அஃபர்மேட்டிவில் சிங்குலர் பாருங்கள். ஐ சாங் எஸ்டர்டே. சிங்கோட பாஸ்ட் டென்ஸ் வந்து சாங் இல்லையா. ஸோ ஐ சாங் எஸ்டர்டே, செகண்ட் பர்சன் தான் யூ சாங் எஸ்டர்டே, தேர்ட் பர்சன் தான் ஹீ ஷீ இட் வந்து சாங் லாஸ்ட் வீக் அப்படி கொடுத்துருக்காங்க. ப்ளூரலில் பார்த்தீங்கன்னா வி சாங் எஸ்டர்டே, செகண்ட் பர்சன்னா யூ சாங் எஸ்டர்டே. உங்களுக்கு தெரியும் அந்த ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பை பாஸ்ட் டென்ஸாக சேஞ்ச் பண்ணி எழுதலாம் அஃபர்மேட்டிவாக இருந்தால். நெகட்டிவாக இருந்தால் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வரணும். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வரும்பொழுது வேர்பை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடாது. சிங்குன்னா சிங்கே தான் எழுதணும். பட் அதுக்கு முன்னாடி என்ன எழுதணும், டிடின்ட்ன்றதை மென்ஷன் பண்ணணும். ஐ டிடின்ட் சிங் எஸ்டர்டே, யூ டிடின்ட் சிங் எஸ்டர்டே, ஹீ ஷீ இட் வந்தாலும் டிடின்ட் சிங் லாஸ்ட் வீக் அப்படின்னு வந்திருக்கு. நெக்ஸ்ட் இன்ட்ராகேட்டிவ்னால என்ன சொல்லியிருக்கேன், கொஸ்டின் வேர்டுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ கொஸ்டினாக நம்ம சேஞ்ச் பண்ணணும். அப்போ அதே மாதிரி டிட் இல்லைன்னா டிடின்ட். டிட்ன்றது பாஸ்ட் டென்ஸ், டிடன்ட்ன்றது நெகட்டிவ்ன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதை போட்டுட்டு சிங் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா அஃபர்மேட்டிவ் சிங்குலர் ப்ளூரல் நெகட்டிவ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் பர்சன் பாருங்கள். ஐ வாஸ் சிங்கிங். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் கண்டினியூஸ் டென்ஸ்னால் ஐஎன்ஜி வரணும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி என்ன ஆக்சிலரி வேர்ப் வரணும்னு சொல்லியிருக்கேன், வாஸ் வரணும்னு சொல்லியிருக்கேன். ஐ வந்தால் வாஸ் வரணும், வி தே இட்டெலாம் வந்துச்சுன்னா வேர் வரணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ செகண்ட் பர்சன் யூ வந்தாலும் யூ வேர் சிங்கிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தேர்ட் பர்சன் ஹீ ஷீ இட் வந்தாலும் இட் வாஸ் சிங்கிங் போட்டுட்டு தே வந்துச்சுன்னா வேர் சிங்கிங்னு போட்டிருக்காங்க. நெகட்டிவாக வந்துச்சுன்னா வாசன்ட்டுன்னு போடணும். வேர்புக்கு முன்னாடி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக மாறணும் இல்லையா. வாஸ்னா வாசன்ட், ப்ளூரல் ஃபார்மாக இருக்கும்போது யூ வேர்னா வேரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் சிங்குலர் ப்ளூரல் ரெண்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிங்குலராக இருக்கும் போது ஐ ஹேட் ஆல்ரெடி சங் அப்படின்னு சொல்லிட்டு ஹேட் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. செகண்ட் பர்சன் தான் யூ ஹேட் ஆல்ரெடி சங், தேர்ட் பர்சனாக இருந்தால் ஆல்ரெடி சங் ஈ ஷீட் வந்துச்சுன்னா ஹேட் ஆல்ரெடி சங்னு எழுதணும். ப்ளூரல் ஃபார்மரில் இருக்கும்போது வி ஹேட் ஆல்ரெடி சங் அதே தான் வந்திருக்கு நம்மளுக்கும். செகண்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, தேர்ட் பர்சனாக இருந்தாலும் சரி ஆடுன்றது யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பாருங்கள். ஹேட் பீன் வரணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. பர்ஃபெக்ட்னா வெறும் ஆட் மட்டும் போட்டால் போதும். இந்த பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக ஆட் பீன் போடணும். அதோட வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். ஐ ஹேட் பீன் சிங்கிங் ஆஃப் 2 hours எஸ்டர்டே, யூ ஹேட் பீன், ஹீ ஷீட் வந்தாலும் ஹேட் பீன் சிங்கிங் ஃபார்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு ப்ளூரல் ஃபார்மில் வரும்போது வி ஹேட் பீன் சிங்கிங் ஃபார் எஸ்டர்டே அதே தான் சிங்குலர்லேயும் ப்ளூரல்லையும் சேமாக போட்டிருக்காங்க. நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து என்னென்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்தால் ஹேட் போடணும், வேர்ப் வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் வரணும். ஆனால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வந்து ஹேட் பீன் போடணும் ஆக்சிலரி வேர்பு. ஆனால் வேர்பை சேஞ்ச் பண்ணக்கூடாது, வேர்ப் அப்படியே தான் இருக்கணும், அது கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். சரிங்களா. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸசைஸ் பாருங்கள். கம்ப்ளீட் த சென்டென்ஸ் இன் பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஐ கோ டு ஹர் பிளேஸ் ஆன் ஃபுட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கோக்கு முன்னாடி டேஷ் போட்டிருக்காங்க. கோவோட பாஸ்ட் டென்ஸ் வெண்ட். ஓகே. The children play in the ground when the teacher arrived. இங்கே ப்ளே கொடுத்துருக்காங்களே. சில்ட்ரன் வந்து ப்ளூரல் ஃபார்மில் ஸோ ப்ளூரல் ஃபார்ம் வரும்போது என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன், வேர் போடணும்.
வேர் போட்டுட்டு ப்ளேன்றது வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். சரிங்களா? வேர் பிளேயிங். நெக்ஸ்ட்டு பாருங்கள். தே டேஷ் ரிக்வெஸ்ட் இம் வென் த மேனேஜர் அரைவ்டு. மேனேஜர் வரும்பொழுது தே ரிக்வெஸ்டட் இம். ரிக்வெஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து ரிக்வெஸ்டட்னு எழுதணும் பாஸ்ட் டென்ஸில். இஃப் யூ டேஷ் ஒர்க் ஹார்ட் யூ வுட் ஹாவ் பீன் ஒன் ரிலே மேட்ச். நீ வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணதுனால ரிலே மேட்ச்சில் வின் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ வந்து ஹேட் யூஸ் பண்ணணும். ஹேட் யூஸ் பண்ணிவிட்டு ஒர்க்கோட பாஸ்ட் டென்ஸ் வந்து ஒர்க்டு அப்படின்னு எழுதணும். அப்புறம் ஜோனா அண்டு ஜோ டேஷ் ஆல்ரெடி டேஷ் லீவ் ஆர் ஊட்டி வென் த அதர்ஸ் ரீச் த ஸ்டேஷன். இதையும் பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருந்தால் ஹேட் எழுதணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடின்னு இருக்கு இல்லையா? ஆல்ரெடிக்கு லெஃப்ட், லீவுன்னு இருக்கு இல்லையா? லீவுக்கு வந்து லெஃப்ட்டுன்றது வரணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். வி ஆல் டேஷ் சிங் இன் த கொயர் லாஸ்ட் வீக். நம்ம வந்து லாஸ்ட் வீக்கு வந்து அவங்க பாட்டு பாடினாங்க. அப்போ சிங்கோட பாஸ்ட் டென்ஸ் என்னதுமா? சாங்குன்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு நான்சி டேஷ் ஆல்வேஸ் டேஷ் ஃபார் ஹெல்ப். நான்சி வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ ஆட் ஆல்வேஸ். ஆஸ்கோட இது பாஸ்ட் டென்ஸ் நம்ம என்ன எழுதுவோம்? ஆஸ்க்டுன்னு எழுதுவோம். ஆஸ்க்டு ஃபார் ஹெல்ப்னு எழுதணும். த ஆஃபீஸ் கோயர்ஸ் டேஷ் வெயிட் ஃபார் த ட்ரெயின். ஆஃபீஸ் போகிறவங்க ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணாங்க. வெயிட்டோட பாஸ்ட் டென்ஸ் வெயிட்டட். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சர் டென்ஸ். ஃப்யூச்சர் டென்ஸில் 4 டென்சஸ் பார்க்க போகிறோம். சிம்பிள் ஃப்யூச்சர்னால் என்ன? ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து சிம்பிள் ஃப்யூச்சர்னால் என்னென்னு பார்க்கலாமா? வி அப்படின்ற சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா வில் ஆர் ஷால் ரெண்டுமே வரலாம். சரிங்களா? ஆக்ஸிலரி வெர்ப் வந்து வில்லும் போடலாம், ஷாலும் போடலாம். ஐயும் வீக்கும் மட்டும். சரிங்களா? ஹீ, ஷீ, இட், தே, யூ அப்படின்ற சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே நம்ம வில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். வேர்ப் வந்து எந்த ஃபார்ம்லேயும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. அப்படியே இப்போ எப்படி எந்த ப்ரெசன்டென்ஸ் ஃபார்மில் இருந்தால் ப்ரெசன்டென்ஸ் ஃபார்மில் அப்படியே தான் இருக்கணும். வேர்பை சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். வி ஆர் ஐ ரெண்டுத்தில் எது வந்தாலும் ஷால் அப்படின்ற ஆக்ஸிலரி வேர்பு போடணும். போட்டுட்டு ஸ்பீக் வேர்ப் அப்படியே தான் இருக்கணும். எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு ஹீ வந்துருக்கு பாருங்கள் சப்ஜெக்ட். ஹீ வந்துருந்தால் என்ன போடணும்னு சொல்லியிருக்கேன்? வேர்புக்கு முன்னாடி என்ன ஆக்ஸிலரி வேர்பு யூஸ் பண்ணணும்? வில். ஸோ ஹீ வில் ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஓகே, லிசன்மா. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸு பார்க்க போகிறோம். ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸில் கண்டினியூஸ்னாலே என்ன போடணும்? ஐஎன்ஜி போடணும். இது எல்லார் மைண்ட்லேயுமே இருக்கணும். இப்போ பாருங்கள், வி கொடுத்துருக்காங்க. வின்னு வந்தால் வில் இல்லைனா ஷால் பி அப்படின்ற ஆக்ஸிலரி வேர்பை நம்ம யூஸ் பண்ணணும். ஹீ, ஷீ, ஹிட், தே, யூ அப்படின்னு தான் வில் பி அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். இந்த ஆக்ஸிலரி வேர்போட ப்ளஸ் வேர்பு கூட என்ன சேர்க்கணும்? ஐஎன்ஜி சேர்க்கணும். ஏன்னா கண்டினியூஸ் இல்லையா? அதனால் ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். விஐ ரெண்டுத்தில் எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் சரி ஷால் பி ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹீன்ற ஒரு சப்ஜெக்ட் வந்திருக்கு. ஹீன்னு சப்ஜெக்ட் வந்திருந்தால் கண்டிப்பாக நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? வில் பி தான் எழுதணும். வில் பி வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து சொல்லுவோம். வேர்ப் வந்து ஸ்பீக்கு, அதோட ஐஎன்ஜி சேர்த்தா ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ். புரிஞ்சுதுங்களாம்மா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்டும் வின்னு வந்துச்சுன்னா வில் ஷால் தான் வரணும். எக்ஸ்ட்ராவாக நம்ம என்ன எழுதுவோம்? ஹாவ் எழுதணும். சரியா? ஃப்யூச்சர் கண்டினியூஸில் வந்து பி எழுதணும். இதே பர்ஃபெக்டாக வரும்போது ஹாவ் எழுதணும். ஹீ, ஷீ, இட், தே, யூன்றது வில் ஹாவ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணணும். வேர்பு கூட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டினியூஸ்னால் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி எழுதுனீங்களா? ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட்னா வேர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் வி ஆர் ஹை அப்படி போட்டாங்கன்னா என்ன ஆக்ஸிலரி வேர்ப் எழுதுன்னு சொல்லியிருக்கேன்? ஷால் ஹாவ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டு என்னது? ஸ்போக்கன் இன் இங்கிலீஷ். வி ஷால் ஹாவ் ஸ்போக்கன் இன் இங்கிலீஷ். நெக்ஸ்ட்டு ஹீ சப்ஜெக்ட் இருக்கும் போது என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன்? வில் ஹாவ். ஸோ வில் ஹாவ்ன்ற ஆக்ஸிலரி வேர்ப் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டு வந்து என்னது? ஸ்போக்கன் இன் இங்கிலீஷ். ஹீ வில் ஹாவ் ஸ்போக்கன் இன் இங்கிலீஷ். நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் தெரியும். ஐஎன்ஜி போட்டு எழுதணும். வி இதில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம என்ன ஆக்ஸிலரி வேர்ப் போடணும்? வில்,
ஷால் போட்டுட்டு வெறும் ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் நம்ம என்ன பண்ணோம் ஹாவ் மட்டும் போட்டோங்க இல்லையா, இதோட நம்ம வந்து ஹாவ் பீன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்க்கணும். சரிங்களா? ஹீ ஷீ இட் தே யூ அப்படின்னு வந்துச்சுன்னா வில் ஹாவ் பீன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். இந்த 2 ஆக்சிலரி வேர்பை யூஸ் பண்ணிவிட்டு வேர்ப் எழுதிட்டு வேர்போட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். ஏன்னா இது கண்டினியூஸ் டென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐன்னு ஸ்டார்ட் ஆகிருக்கா, ஐன்னு ஸ்டார்ட் ஆனால் என்ன எழுதியிருக்கேன், ஷால் ஹாவ் பீன் அப்படின்னு எழுதணும். ஐ ஷால் ஹாவ் பீன் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் அப்படின்னு. ஹீன்ற சப்ஜெக்டில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா என்ன எழுதணும், வில் ஹாவ் பீன் ஸ்பீக் வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். நெக்ஸ்ட் ஃப்யூச்சர் டென்ஸோட நோட்ஸ் பார்க்கலாம். இதில் பாருங்கள், அஃபர்மேட்டிவ் நெகட்டிவ்னு 2 போட்டிருக்காங்க. வி வந்துச்சுன்னா ஷால் வரணும்னு சொல்லியிருக்கேன். ஷால் சிங் டுமாரோ. அதே மாதிரி செகண்ட் பர்சன்னாலும் யூ வில் சிங் டுமாரோன்னு வந்துடணும். ஹீ ஷீ இட்டுன்னா தே வில் சிங்ஸ் டுமாரோன்னு வரும். நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம சிங்குக்கு முன்னாடி வேர்புக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஓன்ட்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணணும். செகண்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, தேர்ட் பர்சனாக இருந்தாலும் சரி. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் பாருங்கள். இதில் அஃபர்மேட்டிவ் வந்து வில் பி அப்படின்ட்டு சொல்லிட்டு யூஸ் பண்ணணும். செகண்ட் பர்சனாக இருந்தாலும் வில் பி, தேர்ட் பர்சனாக இருந்தாலும் வில் பி எழுதிட்டு வேர்பு கூட ஐஎன்ஜி சேர்த்து எழுதணும். கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா, ஸோ சிங்கிங் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஓன்ட் பி சிங்கிங்னு வரணும். பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா வில் பி சிங்கிங், நெகட்டிவாக இருந்தால் ஓட் பீன் சிங்கிங். அது ஃபர்ஸ்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, செகண்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, தேர்ட் பர்சனாக இருந்தாலும் சரி. நெக்ஸ்ட் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் அண்ட் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ். இது வந்து நார்மலாக நம்ம நிறைய யூசேஜில் யூஸ் பண்ணுறதில்ல, பட் எப்படி சேஞ்ச் பண்ணணும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், எது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் எது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் கூட நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணாத ஒரு டென்ஸ் தான். ஓகே, இதோட எக்ஸசைஸ் பார்க்கலாம். Fill in the blanks using the verbs in the brackets in the future form. Future formல எழுத சொல்லியிருக்காங்க. We dash not dash to the market in case it rains. மழை வந்தால் நம்ம மார்க்கெட் போக மாட்டோம். இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். ஸோ வி பக்கத்தில் என்ன பண்ணணும், வில் நாட்னு போட்டுட்டு verb அப்படியே போட்டுடணும், கோன்னு அப்படியே போட்டுடணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பாருங்கள், கீர்த்தி டேஷ் இஸ் ஒர்க் பை நெக்ஸ்ட் வீக் டூன்னு போட்டிருக்காங்க. அப்போ கீர்த்தி வந்து சிங்குலர்ன்றதுனால வில் டூன்னு எழுதிடணும். The pune dash the bell by the time I reach the school அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு வேர்ப் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ரிங்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து வில் ஹாவ் ரங்னு எழுது. இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டு ரிங்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன வரணும், ரேங்னு வரணும் இல்லையா. ஸோ வில் ஹாவ் ரங்னு எழுதணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஐ டேஷ் மை சிஸ்டர் ஹவுஸ் நெக்ஸ்ட் ஏப்ரல் இஃப் ஐ கோ டு த உத்தரகாண்ட். இதுக்கு ப்ராக்கெட்டில் நம்மளுக்கு கொடுத்துருக்க வேர்ப் வந்து விசிட். ஐன்னு வந்துச்சுனாலே உங்களுக்கு தெரியும் ஷால்ன்றது யூஸ் பண்ணுவோம் நம்ம ஆக்சிலரி வேர்பு. ஸோ ஷால் விசிட். இஃப் யூ லிசன் கேர்ஃபுல்லி யூ டேஷ் மை பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்டுன்னு கொடுத்துருக்காங்க. யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். நெக்ஸ்ட்டு பை நெக்ஸ்ட் இயர் ஐ டேஷ் இன் சென்னை ஃபார் 15 years. லிவ்னு கொடுத்துருக்காங்க. வில் ஹாவ் லிவ்ட். லிவோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்டு வந்து லிவ்ட், அதை வந்து எழுதணும். இந்த நியூ எடிஷன் ஆஃப் த புக் டேஷ் அவுட் ஷார்ட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கம் அப்படின்னா த புக் வில் கம்னு எழுதணும். வில் போட்டுட்டு கம் அப்படி எழுதிடலாம். ஷீ ஹோப்ஸ் யூ டேஷ் போட்டு ஹர்னு கொடுத்துட்டாங்க. ஹெல்ப் கொடுத்துருக்காங்க. யூ வில் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அண்டர்லைன் த வேர்ப்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை த டென்ஸ் ஃபார்ம். வேர்பை அண்டர்லைன் பண்ணிவிட்டு அது என்ன டென்ஸ்னு எழுத சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஈஸி. ஐ ஆம் ஒர்க்கிங் ஹார்ட் டே அண்ட் நைட். இது வந்து ப்ரெசன்ட் டென்ஸ் எழுது. ஆம் ஒர்க்கிங்ன்றதை அண்டர்லைன் பண்ணிவிடுங்க. இது வந்து ப்ரெசன்ட் ஐஎன்ஜி வந்திருக்கு இல்லையா, ஸோ ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். செகண்ட் பாருங்கள், த மூன் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த எர்த்துன்னு கொடுத்துருக்கு. ரிவால்வ்ஸ். அப்போ ரிவால்வ்ன்ற வேர்போட எஸ் சேர்ந்து வந்திருக்கு. அப்போ என்னது இது, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, வேர் த மில்கிங் த கவ் அப்படின்னு வந்திருக்கா. இது வந்து கொஸ்டின் மார்க்கு போட்டுருக்கு இல்லையா. அப்போது ஸோ வேறு அதனால் முன்னாடி வந்திருக்கு. மில்கோட ஐஎன்ஜி சேர்த்து வந்திருக்கு. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். மென் இருக்கு இல்லையா, மென் வந்து பாஸ்ட் டென்ஸ் இல்லையா, ஸோ அதை பார்த்துக்கணும். ஹீ ரிசீவ்டு யுவர் மெசேஜ் லாஸ்ட் நைட். ரிசீவ்டுன்னு இருக்குது, ஸோ பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். ஐ ஹாவ் பீன் ஹில் ஃபார் எ கப்புள் ஆஃப் டே. 2 நாளாக எனக்கு உடம்பு சரியில்லை. இது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸு. ஹாவ் பீன் வந்திருக்காங்களே பர்ஃபெக்ட் டென்ஸு, ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஃபாலோயிங் பேசேஜ் சம் வேர்ட்ஸ் ஆர் மிஸ்ஸிங்.
Choose the correct words from the given options to complete the passage. உங்களுக்கே இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்க, இங்கே எது வரும்னு பார்த்து கரெக்டாக எழுதணும். சரிங்களா? ஏக்கு ஒரு 4 ஆப்ஷன், பிக்கு ஒரு 4 ஆப்ஷன், அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட் அந்த பேராகிராஃப் ரீட் பண்ணுறேன், நீங்கள் அதை மார்க் பண்ணிக்கோங்க. ராகவ் இஸ் born in the middle class family. He is school going boy of 8. His mother works as a software engineer in an MNC. Drawing is his favorite hobby. He won the prize in a school level competition for drawing last week. He started drawing at the age of 3. His mother hopes and will become a great painter in future. சரியா? இங்கே என்ன டென்ஸ் வரணும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதை நான் ரீட் பண்ணியிருக்கேன். அதை மார்க் பண்ணிவிட்டு உங்களுடைய கிளாஸ் ஒர்க்கில் காப்பி பண்ணுங்கள். The following passage has not been edited. இந்த பேசேஜை எடிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. There is one error in this tense of the verb in each line. ஒவ்வொரு வேர்ப்லேயும் each லைன்லேயும் வேர்பில் வந்து மிஸ்டேக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. Write the wrong word as well as the correct word in the given place. One is done for you அப்படின்னு சொல்லியிருக்காங்க. When Anand reach Arun's place is reachன்னு இருக்கு இல்லையா, அது ராங் வேர்டு. அங்கே வந்து என்ன வரணும், ரீச்னு வரணும். Friends have arrived already அருண் அப்படின்னு இருக்குது. அப்போ ஹாவ் அரைவ்டுன்னு வரக்கூடாது, ஹேட் அரைவ்டுன்னு வரணும். இன்ட்ரடியூஸ் ஆனந்த் டு தேம், இன்ட்ரடியூசஸ்ன்னு இருக்குல்ல, இன்ட்ரடியூஸ்டுன்னு வரணும். சரிங்களா? அருண் பிரதர் பை சம் ஸ்நாக்ஸ் ஃப்ரம் த மார்க்கெட். பையில் பாட், வாங்கினா அப்படி இல்லையா. அருண் சர்விங் இட் டு ஆல் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். தென்னு கொடுத்துருக்கு. சர்விங்னு வரக்கூடாது, வாஸ் சர்விங்னு வரணும். அருணுக்கு அப்புறம் சிங்குலர் இருந்தது, பாஸ்ட் டென்ஸ் வந்து வாஸ் வரணும். தே ஆல் சாட் டுகெதர் டு பிளானிங் தேர் ஹாலிடே. டு பிளானிங்னு வரக்கூடாது. டூ வரும்பொழுது எப்போயுமே ஐஎன்ஜி சேர்த்து வராது. ஸோ வேர்ப் மட்டும்தான் வரணும், டு பிளான் மட்டும்தான் வரணும். சரிங்களா? அருண் ஹாவ் எ காட்டேஜ் இன் ஊட்டின்னு இருக்குது. ஹாவ் வரக்கூடாது, ஆஸ் வரணும். தே ஆல் பிளான் டு கோ டு ஊட்டி டியூரிங் தே ஹாலிடே அப்படின்னு இருக்குது. பிளான் இல்லை, பிளான் பண்ணாங்க இல்லையா. would we have a good time asked Arun அப்படின்னு கொடுத்துருக்காங்க. would வரக்கூடாது, will தான் வரணும். they all cheerfully say yes அப்படின்னு இருக்குது. say இல்லை, said. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். ரீட் த ஸ்டோரி அண்ட் ரீரைட் இட் யூஸிங் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. ஜுனோ த எலிஃபேண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கா. ஹிஸ்ன்னு கொடுத்துருக்கா, அங்கே வாஸ்ன்னு வரணும். லோன்லிஸ் அண்டு ட்ரைஸ்ன்னு கொடுத்துருக்கு, ட்ரைடுன்னு வரணும். டு மேக் ஃப்ரெண்ட்ஸ் வித் த அதர் அனிமல்ஸ் இன் த ஃபாரஸ்ட். பட் த அதர் அனிமல்ஸ் ரெஃப்யூஸ்னு கொடுத்துருக்கு, ரெஃப்யூஸ்டுன்னு எழுதணும். டு ப்ளே வித் த ஜுனோ பிகாஸ் ஆஃப் his size. ஒன் டே ஆல் த அனிமல்ஸ் ஆர்னு கொடுத்துருக்கா, இங்கே வேர்னு வரணும். ரன்னிங் அவே ஃப்ரம் த ஜீரா த டைகர். ஹூ வாஸ், அங்கே இஸ் கொடுத்துருக்கா, இங்கே வாஸ் வரணும். ஈட்டிங் எவ்ரி ஒன். ஹீ ஃபைன்ஸ்ன்னு கொடுத்துருக்கு, ஈ குட் ஃபைண்டுன்னு வரணும். ஜுனோ கோஸ்ன்னு கொடுத்துருக்கு, வென்ட்டுன்னு வரணும். அண்டு கிவ்ஸ்னா கேவ்னு வரணும். தீரா ஹஸ் ஸ்விஃப்ட் கிக். ஹீ இமீடியட்லி ரன்ஸ்ன்னு இருக்குது, ரேன் அவே. ஜுனோ ஹிஸ்னா வாஸ்ன்னு வரணும். நவ் எவ்ரி ஒன் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்ட் டென்ஸில் மாற்றணும். நெக்ஸ்ட் பாருங்கள். ரீட் த சிச்சுவேஷன்ஸ் கிவன் த ஃப்ரேம் டூ சூட்டபிள் சென்டென்ஸ் இன் த அப்ராப்ரியேட் ஃபார்ம் இன் த டென்சஸ். கிவ் டூ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் டு யுவர் கிளாஸ்மேட். இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லும் போது உங்கள் கிளாஸ்மேட்டுக்கு எப்படி சொல்லுவீங்க? டோன்ட் ப்ளே இன் த கிளாஸ் ரூம்குள்ளே விளையாடாதீங்க. எவ்ரி ஒன் ஷுட் மெயின்டைன் சைலன்ஸ் இன் த லைப்ரரி. இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் எனி டூ ஆஃப் யுவர் டிஸ்கண்டினியூட் ஹேபிட் இன் த கரெக்ட் டென்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்மள 2 சென்டென்ஸ் எழுத சொல்லியிருக்காங்க. ஐ ஸ்டாப்டு த ஹேபிட் ஆஃப் டெல்லிங் லைஸ். நான் போய் சொல்கிறத விட்டுட்டேன். ஐ ஸ்டாப்டு த ஹேபிட் ஆஃப் கம்மிங் லேட் டு த ஸ்கூல். நான் ஸ்கூலுக்கு லேட்டாக வரதை விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். மேக் எனி டூ ரிக்வெஸ்ட் ஆஃப் யுவர் கிளாஸ்மேட்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ். ரிக்வெஸ்ட்டுன்னு சொல்லும் போது ப்ளீஸ் கிவ் மீ எ பென் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து வில் யூ டூ மீ எ ஃபேவர், எனக்கு ஃபேவரபுளாக பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் எனி ஆஃப் யுவர் 2 ட்ரீம்ஸ் இன் த கரெக்ட் டென்ஸ் ஃபார்ம். நம்மளுடைய 2 ட்ரீம்ஸ் ஏதாவது கேட்டிருக்காங்க. மை ட்ரீம் இஸ் டு பிகேம் எ குட் டீச்சர் அப்படின்னு எழுதலாம். ஐ வாண்ட் டு கெட் குட் மார்க்ஸ் இன் த பப்ளிக் எக்ஸாமினேஷன். அந்த மாதிரி சென்டென்ஸ் வந்து எழுதலாம். இப்போ உங்களுக்கு டென்சஸ் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.